ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், என் லைஃப்ல இப்படி ஒரு சீனிக்கான வியூ நான் பார்த்ததே இல்லை. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் மோகன். என் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வீடியோஸாக எடுத்து போடுவேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ கைஸ். கொல்லிமலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு பிடிச்சமான ஒரு ஸ்பாட்டு. பைக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான அந்த ஹேர்பின் பென்ஸ்லாம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ பைக்கர்ஸ்க்கு ஏற்ற இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்பாட்டு தான். ஏன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது, மாசி பெரியண்ண சுவாமி கோவில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வர்றாங்க. ஸோ அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிடிச்சமான ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு நான் போகிறதுக்காக கொல்லிமலை வந்து போயிருந்தோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் 20 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட தூரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும். கீழே இறங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, மறுபடியும் மேலே வர்றது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டியதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த இடத்துலையே உணர்ந்துட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டு மேலே வரலாம். அதே மாதிரி இந்த ஃபால்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓரளவுக்கு தவிர்த்தரலாம். ஏன்னா இறங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, மேலே ஏறுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஒய்ஃப்க்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்க இப்படியாங்க மிரட்டி வைக்கிறது? ஏகப்பட்ட சேட்டை பண்ணுறாரு. நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்றேங்க. எதை சொல்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனிக்கான அந்த ஹில்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா மலை டயத்தில் போயிருந்தோம். கேமராவில் நீங்கள் பார்க்குறத விட வெறும் கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம். It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. Maybe someday it'll all work out. வயசு அப்படியே செந்நிறமாக தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. Until then, nope, a nope, a nope, a nope, definitely nope, a nope, nope, a nope, probably never, ever, 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 ever gonna happen. Oh no. சாரல்லே குளிச்சிருவோம் போல. அப்படியா? பார்த்து போன வலிக்கு விட்டுருவோம். கைஸ், கொல்லிமலையில் இருக்க ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்த்ததை விட தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்குது. கொட்டுறது வந்து சாரெல்லாம் அடிக்கிறதாங்க. இதில் வந்து அப்படியே ஃபேஸில் அடிக்குது. காட்டுங்க, செம்மையாக இருக்குது. அந்த டாப்பில் உச்சியில் தெரியுதா? வெள்ளி வெள்ளி கலரில் அப்படியே. கைஸ், அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லிப்பரியான ஒரு இடமா இருந்துச்சு அந்த இடம். ஏன்னா மழை சீசன், அது இல்லாமல் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சு ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்குது. எப்பவுமே இவ்வளோ தண்ணி இருக்காது. நாங்கள் போன டயத்தில் அவ்வளோ தண்ணி, அருவியிலேருந்து தண்ணி கொட்டி அந்த ஸ்பீடோட சாரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்களால் நாங்கள் கொண்டு போன பேக்ஸு, என்னோடய ஃபோனு, கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நனைய விட்டேன். உண்மையிலுமே செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு தான் சொன்னோம். நாங்கள் எல்லா பேகு, கேமரா எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு உள்ளே போய் அருவியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சான்ஸ் கிடைச்சா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Probably never, ever, 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 ever,
எப்போவுமே லைஃப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான், எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக கீழே இறங்கி வந்தோமோ, இப்போ எங்களோட பெரிய மலைப்பே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி மேலே ஏறி போகிறது. ஏன்னா குளிச்சு நல்ல எனர்ஜி எல்லாம் போய் டயர்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்ம எப்படி ஏற போகிறோம் அப்படிங்கிற டயர்ட் ரொம்பவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அந்த மாதிரி தான் மேலே ஏறி வந்து சேர வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஏறுறது இறங்குறது ஈஸி, ஏறுறது வந்து ஒன்றும் பண்ண முடியல. எப்படி இருக்கு ஏறுறது? இந்த டைம் கொல்லிமலை இருந்தீங்கன்னா சூப்பராக. மேலே ஏறி போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு கடை இருக்கும். அங்கே ஃபுல்லாக சூப்பாக விற்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஒரு 2 டம்ளர் சூப் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நீங்கள் விட்ட எனர்ஜி எல்லாம் அப்படியே திரும்ப வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். செமையாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்மீகமாக மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி வேலைகளும் இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம அருவி அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் போகிற வழியிலே இருக்கும். அதுவும் சூப்பரான ஸ்பாட்டு. நீங்கள் போய் தாராளமாக அங்கே வந்து குளிக்கலாம். நம்ம மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு கொல்லிமலையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஆளை பார்த்தோன்னே படுத்துக்குச்சுங்க. என்ன ஆக்டிங் விடுது. அங்கே நிற்கிது, உங்கள் கார் நிற்கிது பாருங்க. கைஸ் இந்த கோழி பாருங்க, குத்திருக்காங்க. ஆனா குத்திருக்காங்க. வேலி ஏறிடுச்சு. நாள்பட்டானது கீழே ஆட்டோமேட்டிக்கா கீழே வேல் வெளியே இறங்கி இருக்கு பாரு. உயிரோடு இருக்குது. நிறைய போட்டிருக்கேன் இங்க பாருங்க. நிறைய ஸ்மெல் வருது. கைஸ் அங்க இருந்து ஒரு வழி வருது, இந்த வழியா ஒரு வழி இறங்குறாங்க. இன்னும் இங்கிட்ட ஒரு வழி இருக்கு. இதுலயே நான் வந்திருக்கேன். இங்க நடந்து வராங்க பாத்தீங்களா, இங்க ஒரு வழி இருக்கு. இது வந்து புதுசு. அந்த வழி ரெண்டா பிரிஞ்சுல கீழே அந்த வழியா வருது. கைஸ் 360 டிகிரி கோழி வேற பார்த்தா பாவமா இருக்கு. சரி வாங்க போலாம். பல கொலைகள் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. என்ன கடவுளுக்கு தான். கீழே பாருங்க. சரி இது ஒரு நம்பிக்கை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே உள்ள பழங்குடியினர் சந்தை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ அதுக்குள்ளே போய் ஒரு வாட்டி சுற்றி பாட்டுவாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான அந்த மலைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாமே இந்த சின்ன சின்ன விவசாயிகள்லாம் வந்து உங்களுக்கு அங்கேயே விற்பாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம். எவ்வளோப்பா பழம்? 50 ரூபா தானா? 50, 100, 200. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமை அதிகம். இந்த பொறுமையாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you on next video. Bye bye from Mohan.